ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பசங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சுட்டு இப்போ ஒரு வாரம் கழித்து எப்படியும் ஒரு லீவ் விடுவாங்க. இப்போ நார்மல் லீவாக இருந்தாலும் சரி, நமக்கு சனி ஞாயிறு லீவாக இருந்தாலும் சரி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பசங்க சேட்டை பண்ணுவாங்க. அவங்க சேட்டை பண்ணும்போது கொஞ்சம் அவங்க ஒரு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஒரு டைம் பாஸாக விளாடணும் அப்படின்னா, நான் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லுவேன். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஏதாட்டும் பழைய சேரீ இருந்துச்சுன்னா அந்த சேரீயை எடுத்து ஒரு சின்ன ஹோம், அதாவது சின்ன வீடு மாதிரி ஒரு கூடாரம் மாதிரி பசங்களுக்கு நம்ம கட்டி கொடுத்தோம்னா அவங்க கொஞ்சம் நேரம் அதில் விளாடுவாங்க. நான் ட்ரை பண்ணேன், எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சேரீ எடுத்துக்கோங்க, ஒரு ஓல்டு சேரீ எதுவும் பழைய சேலை எதுவும் இருந்தால் எடுத்துக்கோங்க. இது என்னோடய பழைய சேலை இல்லை, இது என்னோடய அத்தை சேலை. என்னோடய சேலை எல்லாமே எங்கேயாட்ட நம்ம ஃபங்க்ஷனுக்கு ஏதோ போயச்சில் கட்டுவோம் பார்த்தீங்களா, அப்படி சேலை ஜிகு ஜிகு ஜிகுன்னு அப்படி சேலையாக தான் இருந்துச்சு. இந்த ஒன்று தான் ஒரு பூனம் சேரீ ஒன்று இருந்தது. இது அவங்க ஞாபகமாக கட்டணும்னு வச்சுருந்த சேலை தான். சரி, அதில் பசங்களுக்கு இப்போ கொஞ்சம் நேரம் விளாடக்கு தானே கட்டி கொடுப்போமே அப்படின்னு எடுத்து இப்போது 2 சேரீயும் சேமாக வச்சுக்கிட்டு ஃப்ரெண்ட் கனெக்ட் பண்ணி நடுஸில் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம இதில் நாட் மாதிரி போட்டு விட்ருவோம். இப்போ எல்லோரும் வந்து இப்போ நமக்கு சீலிங் இருந்ததுன்னா நம்ம மேலே வந்து வச்சு கட்ட கரெக்டாக இருக்கும். ஆனால் எனக்கு வந்து வீடு வந்து வீடு ரொம்ப ஹைட்டாக நாங்கள் சீட் போட்டிருக்கனால எனக்கு அது எட்டலை. இந்த கொடி இருந்ததுனால இதில் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ட்ரை பண்ணேன். இவங்க எப்போதுமே தொட்டில் கட்டி தர சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க பையங்க. தொட்டில் கட்டி கொடுக்கறது நம்ம இருக்கும்போது சேஃப். ஆனால் நம்ம வெளில எங்கேயும் போயிட்டோம்னா பிள்ளைகள் அதில் விளாண்டுட்டு இருக்கேச்சில் ஒன்று விழுந்துருவாங்க, இல்லை தனக்கு தானே சுற்றிக்கிடுவாங்க. எனக்கு அது பயமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோமென்ட்டு நான் கட்டி பார்த்தேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுங்க. 2 சைடும் நம்ம சேரீயை சென்டர் பார்த்து கட்டிக்கிட்டு 2 சைடும் ஒவ்வொரு பில்லோ வச்சு விட்ருங்க. சேரீயை கீழே மாதிரி நல்லா இழுத்து வச்சுக்கிட்டு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவை நம்ம லென்த்து விட்டுட்டு 2 சைடும் பில்லோ, அப்புறம் சென்டரில் ஒரு பில்லோ வச்சுக்கோங்க. ஒரு 2-3 பின் வச்சுக்கோங்க. அதாவது அந்த சைடு கேப் இருக்குது பார்த்தீங்களா, செவுரை ஒட்டி அதில் ஒரு பின் போட்டுக்கோங்க. அப்புறம் முன்னாடி ஓப்பனாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு பின் போட்டுக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு வீடு மாதிரி. என்னோடய ஹஸ்பண்டை வீடியோ எடுக்க வாங்கன்னு கூப்பிட்டேன். ஆனால் அவங்க வர மாதிரியே தெரிலங்க. என் மகன் பெரியவன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தால் தான் கேமராவை ஆட்டிக்கிட்டே இருக்கான். கடைசி என் சின்ன பையனுக்கு ரொம்ப ஆர்வம் தாங்க முடியல. நானும் எவ்வளோ தான் ட்ரை பண்ண அவன் சேட்டை பண்ணிக்கிட்டே தான் இருக்கான். அதனால தான் நான் பேக்ரவுண்டில் மியூசிக் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா நான் பேசி தான் வீடியோ எடுத்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பின் போட்டோம். பின் போட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சின்ன ஹோம் பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் பாருங்களேன். என்னோடய பையனுக்கு ரொம்ப சந்தோஷம். அது நான் வந்து கட்டி கொடுத்தது, அவன் வந்து எப்போதும் தொட்டில் கட்டிக்கிட்டே இருப்பான். நான் வந்து அப்படி கட்டி கொடுக்க மாட்டேன், கீழே விழுந்துருவான்னு பயந்துட்டு. இப்போ வீடு மாதிரி கட்டி கொடுத்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆனால் என்னன்னா அந்த சின்ன வாண்டு வந்து பெரியவனை வந்து அவன் விளாட்டுக்கு சேர்க்க மாட்டான் பாருங்கள். அவன் மட்டும்தான் அதில் இருக்கணுமா, அவன் மட்டும்தான் அதில் படுக்கணுமா, அவனுக்கு அப்படி ஒரு மைண்ட் செட்டு. எனக்கு பெரியவனை பார்க்க பாவமாயிட்டு, அம்மா என்னை விளாட்டுக்கு சேர்க்க மாட்டான், தம்பி என்னை உள்ளே விட மாட்டான்னு. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 பேரும் ஜாலியாக தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 பேருக்கு இந்த வீடியோ போகணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், யாரும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா. அப்புறம் என்னோடய பசங்க எப்படி இருக்காங்க, நான் கெட்டின இந்த மினி ஹோம் அது சேரீயில் வேர் பண்ணது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலில் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்புறம் என் பையன் பேசுவான், நீங்களே பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய பிள்ளையை விளாட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய பையன் ஒரு லைட்டிங்லாம் செட் பண்ணி அதை அழகாக ஆக்கியிருந்தான். தொடர்ந்து நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.